வணக்கம் நேர்களே, சக்தியின் பாட்காஸ்ட் இன்ஃபினிட்டி காமெண்ட்ரி பாக்ஸில் சந்திக்கின்றோம். இன்றும் பல்வேறுபட்ட விளையாட்டு அம்சங்களோடு சந்திக்கின்றோம். குறிப்பாக இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகளில் ஒரு நாள் தொடரை வெற்றி கொண்டிருக்கின்றது 23 வருடங்களுக்கு பிறகு. உண்மையாக குசல் மெண்டிஸை நாங்கள் பாராட்டியாகணும். 23 வருஷத்துக்கு பிறகு ஒரு கிண்ணத்தை கைப்பற்றி கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் ஒரு கேள்வி, என்ன 23 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மேற்கிந்திய தீவுகள் அணியா இப்போது இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு பலம், அந்த ஒரு ஸ்ட்ராங்கான அணி இப்போ இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் குசல் மெண்டிஸை நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ நானும் ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள். அப்போ இருந்த இலங்கை அணியா இப்போ இருக்கு? மாவன் அத்தப்பத்து தலைமையில் இருந்த இலங்கை அணி இப்போ இருக்கா? அது உண்மையான விஷயம். அப்போ இருந்த இரண்டு அணிகளும் பலம் வாய்ந்த தரமான அணிகள் 23 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மேற்கிந்திய தீவுகள் அணியும் இலங்கை அணியும் சரிசமமாக தான் இருக்குது. பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை பலவீனத்தை பொறுத்த வரையில். குறிப்பாக ஹெட்மேயர், ஷாய் ஹோப் எல்லாம் நல்ல துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்றார்கள். எனவே முதலாவது போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றது. பத்மினி சங்கவும் குசல் மெண்டிஸும் அரை சதங்களை பெற்றுக் கொடுத்தார்கள். துஷ்மந்த சமீர 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். அதுக்கு பிறகு 2 போட்டிகளும் மழையினால் பாதிப்பு. உண்மையான ஒரு விஷயம். இப்படியான ஒரு தொடரை நடத்தக்குள்ள காலநிலையெல்லாம் பார்த்து தான் இங்கே நடத்தணும். ஏனெண்டா இலங்கை அணி இங்கேருந்து ட்ராவல் பண்ணி அங்கே போய் ஒரு நாள் போட்டியில் விளையாண்டு 2 போட்டிகள் மழையால் கைவிடப்பட்டுச்சு என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். இது இலங்கை அணிக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் பாரிய பிரச்சனையாக மாறப்போகுது. ஏனெண்டா இதில் வெற்றி பெற்றால் தான் தரவரிசையில் முன்னால் வர முடியும். முதல் 8 இடங்களில் இருக்கிற அணிகள் தான் அடுத்த உலகக்கிண போட்டியில் பங்கு பற்ற முடியும். மேற்கிந்திய தீவுகள் அணி 10ஆம் இடத்துல இருக்குது. நேரடியாக தகுதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஆனால் இலங்கை அணிக்கு பெரிய பாதிப்பில் இலங்கை அணிக்கு அதுக்கான புள்ளிகள் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 12 புள்ளிகள் அதிகமாக இருக்கிறது. மேற்கிந்திய தீவுகள் அணி கொஞ்சம் பிரச்சனை வரப்போது. தகுதி சுற்று போட்டிகள் ஏனி அணிகளோடு விளையாடி தான் உள்ளுக்கு வர வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டமான வடிவமாக தான் இருக்க போகுது. T20 போட்டியிலும் அவங்க தகுதி பெறல இல்லையா கடந்த முறை. அதே வேளையில் ராஜ் கேரி கிறிஸ்டனின் பயிற்சியங்கள் ஒரு நல்ல தரமான வெற்றியை இலங்கை அணி பெற்றிருக்கிறதால இனி வருகின்ற தொடர்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உண்மையான விஷயம். இலங்கையினுடைய பயிற்சியாளர் அவரை நாங்கள் பார்க்கும்பொழுது 2011ஆம் ஆண்டு இந்திய அணி உலகக்கிணத்தை கைப்பற்றும் போது அவர் தான் பயிற்சியாளராக இருந்தார். சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய முன்னாள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் கேரி கிறிஸ்டன் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாளர். எனவே இனி வரும் காலங்களில் என்ன நடக்கும்னு பார்ப்போம். T20 போட்டிகள் அடுத்து இடம்பெற இருக்கிறது. T20 போட்டிகளில் போன முறை ராஜ் சொல்லிட்டார் மேற்கிந்திய தீவுகள் வின் பண்ணு பொறுத்து பார்ப்போம். அடிச்சு தூக்க போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, மழை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மழை வந்தால் தொடரே ஒரு பிரயோஜனம்லாம் தொடராக மாறி இருக்கும். ஏன்னா ஜமைக்காவில் தான் போட்டிகள் நடக்குது. T20 போட்டிகள் அங்கே தான் நடக்க போகுது. அதனால் அங்கே மழை பெய்து கொண்டு இருக்கிறது. அதனால் இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அந்த அணியுடைய அல்சார் ஜோசப் சிறந்த பந்து வீச்சாளர், அவர் இந்த தொடரிலிருந்து வெளியேறுகின்றார். அவர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் விளையாடுவதற்காக அவருக்கு ஓய்வு கொடுக்குறாங்களாம். T20 அணியில் இல்லை. உண்மையான ஒரு விஷயம். மேற்கிந்திய தீவுகள்னு சொல்லும் போது மயிரன் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலே இருந்து அங்கே இருந்த பந்து வீச்சாளர் துடுப்பாட்ட வீரர்களை பார்க்கும்போது பலம் வாய்ந்த அணியாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த அணிக்குள்ளே இலங்கை அணி மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இப்போ தான் ஒரு அளவுக்கு அவங்க தலை தூக்கி கொண்டு வராங்க. அடுத்த நாள் இந்தியாவுக்கு போவோம். பெரிய சர்ச்சையெல்லாம் வெடிச்சு கொண்டிருக்கு. ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான ஒரு போட்டி இந்தியா அப்படியே சுருட்டி எடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டது. டெஸ்ட் கிரிக்கெட் 300க்கும் மேற்பட்ட ஓட்டங்கள் இல்லையா? 300 ஓட்டம் ஒரு இன்னிங்ஸ்னாலும் 300 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுக்கிறது. முதல் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தான் ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டது, மிகப்பெரிய வெற்றி. அதில் சுப்மன் கில்லும் KL ராகுலும் சதம் அடித்திருக்கிறாங்க. எனவே ஒரு சிறப்பான வெற்றியை பெற்றுக்கொண்டது. அதே நேரத்தில் வாஷிங்டன் சுந்தர் சிறப்பாக விளையாடி அரசதம் அடித்தார். அதே நேரத்தில் 4 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். அதே வேளையில் ராஜ் ரிஷாட் பந்த் IPL போட்டிகளில் சிறப்பாக விளையாடல, இங்கே அரை சதம் அடிச்சிருக்காரு. ஏன்னா ஓனர் அவர் இல்லையே. சரி, எது எப்படியா இருந்தால் நல்ல ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது இந்திய அணி. ஆனால் இது ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் பட்டியல் எந்த விதமான மாற்றத்தையும் உண்டுபட்டாது. உண்மையான ஒரு விஷயம். இது இப்படி இருக்கிற நேரத்தில் அடுத்து ஒரு நாள் போட்டி T20 போட்டிக்கு வருவோம். ஒரு நாள் போட்டி T20 போட்டி. அதுக்கு முன்னால் 2 முக்கியமான விஷயங்கள் நான் கதைக்க வேண்டியிருக்கு. இந்திய அணியினுடைய கேப்டன் மாற்றம். இதில் பாரிய ஒரு பிரச்சனை சூரியகுமார் யாதவுக்கு ஏற்பட்டது. நாங்கள் முந்தையே சொல்லியிருந்தோம், சூரியகுமார் யாதவ் கேப்டனில் இருக்கிறனால தான் அவரை டீமில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா. ஆனால் இந்திய அணியினுடைய நிர்வாகத்தையும் நாங்கள் தவறாக சொல்ல முடியும். ஏனெண்டா அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தான். T20 போட்டிகள் அவர் சரியாக விளையாடலை. அதுக்கு முதல் நடப்பட்ட போட்டிகளும் சரியாக விளையாடலை. IPL விளையாடலை. எனவே IPL நிர்வாகம், இந்திய கிரிக்கெட் சபையும் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தும் அவரால் அந்த பழைய போமுக்கு வர முடியவில்லை. ஒரே அடியாக தூக்கி எறிந்து விட்டார்கள். இப்போ சூரியவன்ஷி வந்ததால் சூரியகுமார் இல்லை. சூரியகுமார் இல்லை. அதில் சூரியகுமார் யாதவ் பொறுத்தவரையில் ஒரு கடினமான ஒரு உழைப்பாளி. 2 சொன்ன மயிரன் இப்போ இந்திய அணிக்குள்ளே நீங்கள் டெபியூட் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு 22-21 வயசில் வந்துடுவான். இவர் வந்ததே 31 வயசில். அந்தளவுக்கு கடினமான ஒரு உழைப்பாளி தான் சூரியகுமார் யாதவ். ஆனால் அவரோட வயசையும் கணக்கில் கொண்டு அவரை தூக்கிட்டான். அதே வேளையில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற மும்பையில் ஒரு பிரீமியர் லீக் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிற லீக் போட்டிகள், அதில் 2 போட்டிகளும் சிறப்பாக விளையாடி இருக்கின்றார். ஸ்ரேயாஸ் ஐயரும் விளையாடி கொண்டிருக்கிறார் அந்த தொடரில். இப்போ சூரியகுமார் யாதவோட அவரது அணித்தலைமை பற்றி கேட்டபோது நல்ல விஷயம் தானே அணித்தலைவர் மாற்றினது. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு போகும் சார்பாக இருப்பேன், அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க.
நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறார். ஆனால் மனசுக்குள்ள எப்படியாவது ஒரு அழுத்தம் இருக்கும் மயூரன். நான் நினைக்கிறேன் விரைவில் அவர் T20 போட்டிகளுக்கு ஓய்வு கொடுக்கலாம். ஏனெண்டா வயதும் ஒரு காரணம் அவருக்கு, சிலவில் ஓய்வு அறிவிக்கலாம். ஆனால் இந்திய அணி சூரியகுமார் யாதவ் பேசி தான் அந்த முடிவை எடுத்திருப்பாங்க. அதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இப்போது இந்திய அணியினுடைய கடந்த 3 கேப்டனுங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேரும் KKR, அதாவது கொல்கத்தா அணிக்காக விளையாண்டவர்கள் தான். அங்கேருந்து ரிலீஸ் ஆனவர் தான் கேப்டனாக வந்திருக்கிறான். ஒன்று சுப்மன் கில், கொல்கத்தா அணி அவரை ரிலீஸ் பண்ணியிருந்தது. அடுத்து சூரியகுமார் யாதவ், கொல்கத்தா அணி அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தது. ஸ்ரேயாஸ் ஐயர், கொல்கத்தா அணி ரிலீஸ் பண்ணியிருந்தது. அப்போது கொல்கத்தா அணியில் விளையாடுனா அடுத்த கேப்டன் ஆகலாம் என்ற ஒரு கருத்து சமூக வலைத்தளத்தில் தான் போயிட்டுருக்கு. சரி, பாப்போம் என்ன நடக்க போகணும்னு சொல்லி. இப்போ சூரியவன்ஷி இலங்கை, அதே போல் ஆப்கானிஸ்தான் அணிகள் பங்கு பெற்று 3 இந்திய அணிகள் பங்கு பெற்று தமிழில் நடக்குது. தமிழில் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த போட்டிகள் விளையாடி கொண்டிருக்கின்றார். இவர் எப்படியான தாக்கத்தை எதிர்கொள்ளப் போகிறார் அல்லது எதிர்பார்ப்பு ஏற்படுத்த போகிறார்? இவரோடு இவரது அம்மாவும் அப்பாவும் அயர்லாந்து இங்கிலாந்து தொடருக்கு பயணிக்க போகின்றார். உண்மையாக இப்போது இந்திய BCCI வந்து அந்த சட்டத்தை கொஞ்சம் கட்டுப்பாடை தளர்த்திருக்கு. ஏன்னா வீரர்களோட பேரண்ட்ஸோ அவங்களுடைய காதலியோ மனைவியோ போக முடியாது. ஆனால் இவர் 16 வயசு குறைவான சின்ன பையன் இல்லையா, அதனால் கட்டாயம் பேரண்ட்ஸோட போக வேண்டிய கட்டாயத்தினால இவருக்கு அந்த விதியை தளர்த்தி இப்போது பேரண்ட்ஸோட அவர் இங்கிலாந்து அயர்லாந்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக விளையாடுவார்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 வருஷத்துக்கு சூரியவன்ஷியோட பேர் அடிபட்டு கொண்டே தான் இருக்கும். அதே சில வீரர்கள் செல்கின்ற போது அவர்களது மனைவிமார் செல்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. ஆனால் இவருக்கு வயசு குறைவு, எனவே அவரது பெற்றோரோடு போகிறார். அயர்லாந்து தொடரில் சாதிப்பார் என்று எதிர்பார்க்கும். அதுக்கு முதல் இந்த அணியுடனான போட்டியில் வந்து கொஞ்சம் வெளுத்து வாங்கினாத்தான் அங்கே போகலாம். அங்கே கடைசி அணியில் கொடுக்க மாட்டாங்க இடம். அது உண்மையான விஷயம். அதில் இன்னொரு விஷயம், சூரியவன்ஷிக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலரை நல்லா பிடிக்கும். அவருடைய ஷாட்ஸுக்கு வந்து பந்து வேகமாக தான் இன்னும் அதிகமாக சிக்ஸர் பறக்கும். அயர்லாந்து இங்கிலாந்து எப்படியும் ஃபாஸ்ட் பால் ட்ராக்காக தான் அமைய போகுது, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த நாங்கள் பாகிஸ்தான் அணிக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் முன்னாடி ஒரு நாள் சர்வதேச தொடர் இடம்பெற்று அதில் ஆஸ்திரேலியா உப்பச்சப்புலாம் முடிஞ்சிட்டேன்னா அந்த தொடர். ஜோஸ் இங்கிலீஷ் தான் அணியின் தலைவராக இருந்தார். அவர்கள் ஓரளவு பிரகாசித்தார், ஏனையவர்கள் பிரகாசிக்கவில்லை. இப்போ பங்களாதேஷ்க்கு சென்றிருக்கிறது. பங்களாதேஷ்க்கு எதிரான போட்டியிலும் இங்கிலீஷ் தான் தலைவர். இன்று போட்டி ஆரம்பித்திருக்கிறது. எனவே இந்த தொடர் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு மயூரன், ஆஸ்திரேலியா அணி வந்து அவங்க பிளேயர்ஸை வந்து இப்போது பாதுகாத்து வச்சு கொடுறான். அதாவது முக்கியமான தொடர்களுக்கு அந்த பிளேயர்ஸை வந்து அவங்க பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. சின்ன சின்ன தொடர்களில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம அவங்கள பத்திரமா வச்சுருந்து பெரிய பெரிய தொடர்களை பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதில் நாங்கள் சொன்ன பெட் கமின்ஸில் இருந்து நிறைய பேர், ஹசல்வுட், அதே போன்று மிச்சல் ஸ்டாக், அப்படியே அங்கே பேட்டிங் வரிசைக்கு வந்தீங்கன்னா ஸ்மித், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர், மிச்சல் மாஸ், எல்லாரும் ட்ரெவிஸ் ஹெட், இவங்கெல்லாம் பத்திரமா வச்சுருக்காங்க. ஏன்னா ஆஸ்திரேலியானையும் கடந்த 3 வருடங்களாக 2023க்கு பிறகு எந்த ஒரு ICC கிண்ணமும் அவங்களுக்கு கிடைக்கல. மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு அந்த அணிக்கு. எனவே 2027ஆம் ஆண்டு குறிக்கோளாக வச்சிருப்பாங்களோ? நிச்சயமாக. அதே வேளையில் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ பங்களாதேஷ் அணி ஆஸ்திரேலியா அணி அவ்வளவு சிறப்பாக வெற்றி கொண்டதில்லை. எனவே இந்த தொடரில் சில வேளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் பங்களாதேஷ் அணி ஒரு பலமான அணியாக இருக்குது, ஆஸ்திரேலியா அணியும் பார்க்க உண்மையாக அது அவங்களோட நாட்டில் நடக்கிறனால கொஞ்சம் பலம் வாய்ந்த அணியாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், நாளைக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் கூட பங்களாதேஷ் அணி ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி இருந்தது அவங்களோட சொந்த நாட்டில் வச்சு. கிளான் மேக்ஸ்வெல்லாம் அந்த அணியில் இருந்தாங்க. எனவே ஒரு சவாலான போட்டியாக தான் அமைய போகுது. சரி, அடுத்து மகளிர் உலகக்கிண்ண T20 போட்டிகள் இங்கிலாந்தில் ஆரம்பமாக போன்றது 12ஆம் தேதி. இதற்காக ஒவ்வொரு அணிகளும் தயாராக கொண்டிருக்கின்றன. 12 அணிகள் மோத போகின்றன. இலங்கை மகளிர் அணி தலைவி சமரியாத்த 10 பயிற்சி போட்டியில் அதிரடியாக விளையாடி இருந்தார் பாகிஸ்தானுக்கு எதிராக. எனவே இந்த போட்டியும் ஒரு விறுவிறுப்பான போட்டி. இந்த மாதம் முழுக்கவே ஒரு பரபரப்பான போட்டி. உண்மையாக இதில் அதிகமான வாய்ப்பு இருக்குது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தான் பலம் வாய்ந்த பல துடுப்பாட்ட வீராங்கனைகள் இருக்காங்க அங்கே. ஆனால் இலங்கை அணி செமிஃபைனலுக்கு வரலாம், இந்திய அணியும் ஓரளவுக்கு வரலாம். ஆனால் வேகப்பந்து வீச்சை தாக்கு பிடிக்கக்கூடிய வீராங்கனைகள் இந்திய அணியில் பெருசாக இல்லை. இலங்கை அணியில் ஓரளவுக்கு இருக்கிறான். 12ஆம் தேதி இன்னும் ஒரு மிகப்பெரிய திருவிழா ஆரம்பமாகிறது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள். அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா 3 நாடுகள். மயூரன், அப்போ எங்களுக்கு பொட்கால் செஞ்சு கொண்டே இருக்கணும் போல ஒவ்வொரு நாளும். கட்டாயம் மயூர் சொன்னால் இம்முறை இடம்பெறுகின்ற உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை இலங்கையில் ஒளிபரப்பு செய்கின்ற உரிமை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது MTV வலையமைப்பு கிடைச்சிருக்கிறது. நீங்கள் சிரசு TV1 அலைவரிசைகளூடாக இது பார்க்கலாம். சக்தி டிவியிலும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், இப்போது 48 அணிகள் FIFA வேர்ல்டு கப்பில் பங்கு பெற்றதுக்கு தயாராக இருக்கின்றன. அதே நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சியான செய்தி என்னென்ன மயூரன், இப்போது இத்தாலி, உங்களுக்கு தெரியும், இத்தாலி கடந்த 3 உலக கிண்ணங்களாக இதோட சேர்த்து உலகக்கிண்ண போட்டிகளுக்கு தகுதி பெற தவறிவிட்டது. அது ஒரு பெரியதொரு பிரச்சனையாக மாறி இருக்கு. இத்தாலி வந்து உலகக்கிண்ணத்தை கைப்பற்றிய ஒரு அணி. உங்களுக்கு தெரியுமா, கடைசி அவன் கைப்பற்றின உலகக்கிண்ணம் வந்து பிரான்ஸில் நடைபெற்றது. சிடேன் வந்து தலையால் முட்டி மிகப்பெரிய பிரச்சனையாக நடந்தது. இப்போ அதுக்கு பிறகு பிரேசில் அனைத்து உலகக்கிண்ண போட்டிகளுக்கும் தகுதி பெற்ற ஒரு அணியாக இப்போது மாறி இருக்கின்றது. நெய்மரும் உள்ளுக்குள்ள வந்திருக்கிறார். பலம் வாய்ந்த ஒரு அணியாக தான் இருக்கும் போது அங்கே அந்த பக்கம் லியோ மெஸ்ஸி, இந்த பக்கம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ,
பிரபலமான வீரர்கள் பலர் இருக்கிறாங்க. இந்த 3 பேருக்கும் இதுதான் கடைசி உலகக்கிண்ண போட்டியாக இருக்கும். சொன்னால் அடுத்த போட்டி வரை அவர்கள் இருக்க மாட்டார்கள் அணிகள். குறிப்பாக 12 பிரிவுகளில் 48 அணிகள் மோதப்போகின்றன. 32 நோக் அவுட் சுற்றுகள், அதே போன்று 72 குரூப் சுற்று போட்டிகள். எனவே விறுவிறுப்பான போட்டி. மொத்தமாக 104 போட்டிகள் இடம்பெற போது. உலக கிண்ண கால்பந்தாட்ட வரலாற்றில் அதிக அணிகள் இம்முறை தான் பங்கு பெற்றிருந்தது. 48 அணிகள். அதில் இந்த முறை ஈராக்கும் இந்த முறை பங்கு பெற்றிருக்க மாதிரி நிறைய நாட்களுக்கு பிறகு. நான் நினைக்கிறேன் 1976க்கு பிறகு அப்படின்னு நினைக்கிறேன் ஈராக் பங்கு பெற்றிருக்கு. எனவே இப்போ உலக கிண்ணத்தை எடுத்தால் தான் எங்களுக்கு புது புது நாடுகளை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக பல நாடுகள் இம்முறை தான் உலக கிண்ண கால்பந்தாட்டத்துக்கு வந்திருக்கு தகுதி பெற்று. அதே வேளையில் இப்போது ஈரான் அமெரிக்கா போர் காரணமாக ஈரான் அணி போகுமா இல்லையா குளறுபடி ஒன்று இருந்தது. இருந்தாலும் இப்போது ஈரான் அணி மெக்சிகோ சென்று சேர்ந்திருக்கிறது. ஆனால் ஈரான் அணி விளையாட போகின்ற போட்டிகள் அனைத்துமே அமெரிக்காவில் தான் இருக்கு. எப்படி பாதுகாப்பு இருக்கும்? டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் விளையாட்டையும் அரசியலும் ஒன்று சேர்க்க மாட்டார்கள் அப்படின்னு. சேர்க்காவிட்டால் சந்தோஷம். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் பின்வாங்குகின்றார் ஈரானுக்கு அடிக்கிறது. என்ன சொன்னால் இஸ்ரேல் பிரதமரோட கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு அடிக்க வேணாம் சொன்னால் அடிக்கிற நீ பார்த்துக்கொள்ள மாதிரி சில கருத்துக்கள் வந்து கொண்டு இருக்கின்றது. எனவே ஈரான் அணிக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. எனவே சர்வதேச கால்பந்தாட்ட கூட்டமைப்பு பொறுப்படுத்தி தான் கொண்டு வந்திருக்கின்றது. எனவே எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. எனவே ஈரான் அணி பங்கு பெற்றுகின்ற போட்டிகள் இன்னும் அதிக ரசிகர்கள் வருவார்கள். அதிகமான பாதுகாப்பையும் அமெரிக்கா வழங்குவதாக கூறியிருக்கு. ஏன்னா ஈரான் அணி வீரர்கள் மீது ஏதாவது ஒரு நடந்தால் கூட அது அமெரிக்கா செய்ததாக மாறிவிடும். எனவே அதிகமான பாதுகாப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சந்தோஷமான ஒரு விஷயம். அப்போ இந்த முறை எந்த நாடு கால்பந்தாட்டத்தை? இந்த முறை எனக்கு தெரிஞ்சு பிரேசில் கட்டாயம் போகும். அதே நேரத்தில் இங்கிலாந்து, அங்கால போர்த்துக்கல், இந்த பக்கம் அர்ஜென்டினா, இந்த அணிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்பார்க்காத சில அணிகள் இருக்குது. நெதர்லாண்டு இருக்குது, அதே போன்று சவுதி அரேபியா இருக்குது. அது சில போன முறை வந்தது. அதே போன்று நீங்கள் சொல்லலாம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அணி இருக்குது, குறிப்பாக ஆஸ்திரேலியா நாங்கள் குறித்து மதிப்பிட முடியாது, வரலாம் சில வேலை. சரி, எனவே விறுவிறுப்பான போட்டிகள் ஆரம்பமாக இருக்கிறது 12ஆம் தேதியிலிருந்து. அது பற்றிய சிறப்பான சுவாரஸ்யமான தெரியாத விடயங்கள் எல்லாம் நாங்கள் பாட்காஸ்ட் இன்ஃபினிட்டி கமெண்ட்ரி பாக்ஸில் கொண்டு வர காத்திருக்கிறோம். சரி, முடிக்க போகிறோமா? முடிச்சிடுவோம் கரெக்டாக. எனவே அடுத்த முறை சந்திக்கிற போது இன்னும் நிறைய விளையாட்டு தகவலோடு சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த பாட்காஸ்ட் இன்ஃபினிட்டியை முழுமையாக பாருங்கள். ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறது, கதைக்கிற ஒவ்வொரு வசனத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. மீண்டும் சந்திப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் என்றும் உங்கள் அன்பின் CK மயூரன், என்று உங்கள் அன்பின் SM ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.